ஹலோ யங்மின்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 18 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. இல்லஸ்ட்ரேஷன்ஸு எக்ஸசைஸும் ஆல்ரெடி வந்து ஹெல்த் எஜுகேஷன் சேனல்லையும் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனல்லையும் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க 2 சேனல்லையும் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்டர் பிரேக்கப் வேல்யூ மெத்தட். ஓகேவா? ஸோ ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ கேட்டிருக்காங்க எந்த மெத்தடில் அப்படின்னா பிரேக்கப் வேல்யூ மெத்தடில். ஸோ அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம போடலாம். வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா அஷ்யூமிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேபிட்டல் அண்ட் டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் கொடுக்குறதுலையும் கேபிட்டலில் க்ளோஸ் பண்ணுறப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுலையும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் ஃபுல்லி பெய்டு. 2 lakh வேல்யூவான ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹120 ஈச் ஃபுல்லி பெய்டு. 3 lakh இருக்குது. ஸோ 120 per ஷேரோட வேல்யூ. டோட்டல் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 lakh இருக்குது. நெட் அசெட் அவைலபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 4,89,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது எப்படி வந்து வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன இருக்குங்கிறத எடுத்து எழுதிடலாம். எக்ஸசைஸ் 18 தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா? ஸோ 18ல் என்ன இருக்குங்கிறத எடுத்து எழுதிடுவோம். அப்போ உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேரில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ₹10 ஈச். அதோட வேல்யூ நம்மளுக்கு என்னங்க 2 lakh rupees. ஸோ அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் ₹120 ஈச். ஸோ இதோட வேல்யூ 3 lakh. ஸோ அதுக்கப்புறம் நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,89,500. இது அவங்களே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கால்குலேஷன் ஆஃப் வேல்யூ per equity shares under breakup value method. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நோ ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நோ ப்ரியாரிட்டி. எதுலிங்க வேல்யூ டிவிடெண்ட் கொடுக்குறதுலையும் சரி கேபிட்டல் கொடுக்குறப்பவும் சரி. அப்போது ப்ரிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னாலே இந்த வந்த அமௌண்ட் என்னங்க 2 பேர்த்துக்குமே சமம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அமௌண்ட்டில் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு 2 lakh rupees கொடுத்துட்டு மீதியை வந்து 3 lakh வேல்யூவான ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நோ ப்ரியாரிட்டி அப்படிங்கிற அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஈக்விட்டி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி தான் அவங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4,89,000 2 பேருமே நம்ம ஷேர் பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுக்கணும் வெளியே. ஓகேவா? ஸோ எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். இதை நம்ம இப்போ ரேஷியோ பண்ணோம் அப்படின்னா 2:3 வருமா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ரேஷியோ வேல்யூ படி பார்த்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறது இந்த 4,89,500 அவங்க ஷேர் பண்ணுறது. நீங்கள் இது யாரோடதுங்க? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேரிங்க. இது வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேர். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதனால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கலாம் வெளியே. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ வருங்க? 4,89,500 டிவைடட் பை மொத்தமாக இது என்னங்க 5 இல்லையா? 5க்கு அப்படின்னா நம்மளுக்கு தேவை எவ்வளோக்குங்க? 3க்கு மட்டும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோடது மட்டும்தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறனால அதை மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ 4,89,500 divided by 5 into 3. இப்போ என்ன வருதுங்க?
2,93,700 வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி, இப்போ நெட் அசட் இது என்னங்க? நெட் அசட் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கானது. அதை மட்டும் பிரித்து நம்ம வெளியே எடுத்துருக்கோம். 2,93,700 அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போது இதை வந்து என்ன பண்ணுங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பிரிச்சுக்கணும். நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். 3 lakh வேல்யூ இருக்குது. 3 lakh வேல்யூவான ஷேரு பெர் ஷேரோட ப்ரைஸ் என்னங்க? 120. அப்போது 3 lakh divided by 120 எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க? 15. ஸோ பாருங்கள், 3 lakh divided by 120. ஸோ 2,500 ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போது நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 2,500. அப்போ இதை நம்ம பிரிச்சுக்கலாமா? பெர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத ஈஸியாக பிரிச்சுக்கலாமா? எப்படி பிரிக்கலாங்க? வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பெர் வேல்யூ. ஓகேவா? ஸோ எவ்வளோ இருக்குங்க? 2,93,700 இருக்குது. ஓகேவா? இதுலேருந்து டிவைடட் பை எவ்வளோங்க? 2,500 ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கும்போது எவ்வளோ வரும்? 2,93,700 இருக்குது. மொத்தம் 2,500 ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ என்ன வருதுங்க? 11.48 748. 117.48. ஸோ அப்போ rupees 117.48. ஸோ வேல்யூ ஆஃப் பெர் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வேல்யூ. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.